போன் எடுத்து ஆசையா ஒரு வீடியோ பார்க்க முடியல, எங்க அண்ணன் ஒரு பாட்டு கேட்க முடியல, ஒண்ணு படிக்க முடியல. எடுத்தாலே கதை சொல்லணும் வந்து உயிர் எடுக்கிறாங்க. நான் சொல்றேன், ஏற்கனவே மக்கள் கடும் கோபத்துல இருக்காங்க. இப்படி ஆட போட்டு லிட்டரலி வெறுப்பாரு. ஓட்டு உரிமை இல்லாதான் தாவேக்கால கட்சியிலே கிடையாது. நீங்க தான் செத்து போனவெல்லாம் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் நடத்திட்டு இருந்தீங்க. எஸ்ஐஆர் வந்தோன்னு பார்த்தா 75 லட்சம் பேர் தூக்கிட்டான். நீங்க தும்புனாலும் துப்புனாலும் அது காத்து சுத்திக்கிட்டே இருக்கும். அது சுத்திக்கிட்டே இருக்கும். கரெக்டான நேரத்துக்கு வந்து கைக்கு வளர்ந்தாமா இங்கேயும் ஓட்டு ஆயிட்டு அங்கேயும் ஓட்டு ஆயிட்டு இவங்க போயிடுவாங்க. இந்த ஊர் மக்களுக்கு எதுவும் நல்லது செய்ய மாட்டாங்க. ஒருத்தன் ஒரு வேட்பாளர் ஒரு வாக்குறுதியை போனா கேட்கணும் மக்கள், கிட்னி திருந்தியா மேடா, உண்மையை சொல்றான், கனிமொழி கொலை பண்ணியா மேடா, நீ ஆமாவா நியூஸ்ல பார்த்த பதில் சொல்லிட்டு போடான்னு சொன்னா ஞாயிற்றுக்கு அது இல்லைங்க அது உண்மை பொய்ன்னு பேசுறேன் போடா லூஸ் ஓட்டு வேணான்னு சொல்றான். இந்த திமுகவோட இந்த கோபம் வெறும் இந்த 5 வருஷத்துல கிடையாது. இந்த 5 வருஷத்துல அதீத மக்களுக்கு எதிரான குற்றங்கள், போதையின் நடமாட்டம் இவ்வளவு அதிகமா இருந்ததுக்கான காரணம் எங்களுக்கு தெரியும். 55 வயசு அங்கிள் இருந்து 75 வயசு பாட்டி வரைக்கும் பிரச்சாரத்துக்கு வீட்டுக்கு போனா யாரு கட்சி, விஜய் கட்சி சொன்னா கண்ணத்தை கிள்ளி முத்தம் கொடுக்குறாங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் அனந்தஜித் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பாங்கிற மாதிரி கட்சியில ஒருத்தவங்க இன்னொரு கட்சிக்கு மாறதெல்லாம் சகஜம். ஆனா அதிமுகல இருந்து ஓபிஎஸ் போனாரு, திமுக கதை சொல்றீங்களா? இல்ல திமுகல இருந்து செல்வகுமார் வெளில போனாரு சொல்றீங்களா? யாரும் தெளிவா சொல்லுங்க. இல்ல தேமுதிகல இருந்து மீசையும் போயிருக்காருல்ல. எல்லா கட்சியிலும் தான் போறாங்க. இல்ல டிவிகேல இருந்து பெண் நிர்வாகிகள் வந்து டிவிகேல இருந்து பெண் நிர்வாகிகள் இல்ல நிர்வாகிகள் வெளில போறதுக்கே எனக்கு ஃபேக்ட் தெரியுங்க. இவங்க எல்லாம் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ அடிப்படையில இந்த இடத்துல ஒரு தேவை இருக்கு. இந்த தேவை எனக்கு கிடைச்சா நான் இருப்பேன், இல்லைன்னா இல்லைன்றவங்க யாரு? வியாபாரி. எதை ஒண்ணுத்தையுமே ஒரு லாப நோக்கத்தோட அணுகிறவங்க யாரு? வியாபாரி. இதுதான் என்னோட அஜெண்டான்னு சொல்லி உள்ள வர்றவங்க யாரு? அஜெண்டா ட்ரிவன் வியாபாரி. இப்போ தாவேக்கால இவர் இது இல்லைன்னா இவர் இருக்க மாட்டாரு. ஏன் எங்க அண்ணன் லயலாமணியை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாங்க. லயலாமணி எனக்கு சீட்டு கொடுக்கலாமே, கட்சி விட்டு போயிடுவாரு. அவர் நான் லயலாமணிலடா லாயல் மணின்னு உட்காந்து மேடையா பேசிக்கிட்டு இருக்காரு தாவேக்காக. இதுதான் ஒரு உண்மையான தொண்டனுக்கு. என்னன்னா இங்க நாங்க சேவை பண்ண வரோம், எனக்கு வாய்ப்பா என் தம்பிக்கு வாய்ப்பா, என் தம்பி நிக்கிறானா அண்ணன் வேலை செய்வான். இதுதான் ஒரு கட்சியோட இப்படிதான் கட்டமைப்பு இருக்கும். ஏன்னா மக்கள் சேவை பிரதானப்படுத்தவங்க அப்படி யோசிப்பான். எனக்கு இங்க வருமானம் வேணும், எனக்கு இங்க பவர் வேணும், எனக்கு இங்க பேர் வேணும், புகழ் வேணும்னு யோசிக்கிறோம் தான். இங்க இல்லைன்னா அங்க, அங்க இல்லைன்னா அங்கன்னு ஜம்ப் ஆகிட்டே போவோம். இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த சோன்ஸ் ஆட்கள் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிச்சு, கேண்டிடேட் எல்லாம் நாமினேஷன் போட்டு முடிச்சாச்சு. இப்ப ஜம்ப் ஆகி என்ன பண்ண போறாங்க? என்ன கிடைக்கும் அவங்களுக்கு? பதவியில பொறுப்பு ஏதாவது எப்படி கிடைக்கும்? இப்ப எப்படி எலெக்ஷன்ல சீட்டு கிடைக்கும்? எலெக்ஷன்ல சீட் இல்லைன்றதா நீங்க சொல்ற பாயிண்ட். எலெக்ஷன்ல நாமினேஷன் முடிஞ்சு போச்சு. இப்ப அவங்களுக்கு சீட் எப்படி கிடைக்கும்? தாவேக்காவை திட்டிட்டு போனவங்களுக்கு திமுக எத்தனை பேருக்கு சீட்டு கொடுத்தாங்க? தாவேக்காவை திட்டிக்கிட்டே உட்கார்ந்து இருந்தவங்க எத்தனை பேருக்கு எலெக்ஷன் சீட்டு கொடுத்தாங்க? சொல்லுங்க. போஸ் எங்கிட்ட எந்த தொகுதி நிக்கிறாரு? சத்யராஜன் மகள் எந்த தொகுதியில் நிக்கிறாங்க? ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, பேசிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். அவங்களெல்லாம் பேச வச்சுட்டு எலெக்ஷன் வந்தோடனே வீட்டுக்கு போய் உட்காருங்கன்னு சொல்லி 200 ரூபா கொடுத்து அனுப்புறதுதான் திமுக ஸ்டைல். அது அவங்க வேலை. நாங்க வந்திருக்கிறது வேலைக்கு. இங்க எங்களுக்கு மக்கள் மாற்றம் முக்கியம். எங்களே அப்படிதான் சொல்லி வளர்க்குறாரு எங்க அண்ணன். உன் வேலை என்ன, உன் அஜெண்டா என்ன, உன் விஷன் என்ன, அது பெருசு. எனக்கு இங்க ஒரு வேலை இருக்கு மக்களுக்காக. அது மாதிரி உனக்கும் ஒரு விஷன் இருக்கணும் இந்த மக்கள் மேல, இந்த மாநிலத்து மேல. அந்த பொறுப்போட அணுகு. இங்க வெறும் கிரிட்டிசிசத்துக்குள்ளயோ மற்றவங்க திட்டுறதுலையும் வேலை இல்லை. ப்ரொடக்டிவா யோசின்னு சொல்லி வளர்க்குற ஒரு தலைவர்கிட்ட அவன் போனானே இவன் போனானே நான் சொல்லவா? சீட்டு கொடுத்தாலும் அவன் போயிருப்பான். சீட்டு கொடுத்தாலும் நாமினேஷன் வாபஸ் பண்ற முன்னாடி நாள் காசை வாங்கிட்டு போயிருப்பான்னு நான் சொல்றேன். மறுப்பீங்களா? எனக்கு எதிரிங்க நீங்க. அதான் சொல்றேன், எதிரி எனக்கு ஒருத்தர் இருக்கானா அவன்கிட்ட நீங்க அவனை உள்ள சேர்க்கும் போது எனக்கு ஒண்ணு கொடுத்தீங்கன்னா அவன் சேர்த்து எடுத்துட்டு போவான், கொடுக்கலன்னா அவன் போயிடுவான். இப்ப அவனை நம்பி கொடுக்கலாம் வேணாமா? எடப்பாடி தொகுதியில நாங்க ஒரு இடத்துல ஏமாந்துருக்கோம். நான் சொல்றேன் 234 தொகுதியிலையும் சில விஷயங்கள் ஏத்துக்குதான் வேணும். அந்த இடத்துல ஒருத்தன் ஏமாத்தி இருக்கான், துரோகம் பண்ணி இருக்கிறான்னா எஸ் புரியுது. நாங்க கூடவே பயணிச்சோம், நல்லவனா இருப்போம்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பான். ஆனா இது ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். இதே நடந்தது எம்ஜிஆருக்கும். எம்ஜிஆருக்கு ஒரு தொகுதியில் ஆள் இல்லை தெரியுமா? நிஜமா போய் ரெஃபர் பண்ணி பாருங்க. எம்ஜிஆருக்கு ஒரு தொகுதியில் ஆள் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த தொகுதியில் வேற ஒருத்தர் கேண்டிடேட்டு, சுயேட்சை கேண்டிடேட் ஆதரவு தெரிவிச்சு ஜெயிச்சு வந்த கதை உண்டு. ஸோ நான் சொல்றேனே, எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியை சமாளிக்க தெரியுது. சில துரோகிகளை சுதாரிச்சு வெளில அனுப்ப தெரியுது. திடீர்னு பணத்துக்காகவும் பவருக்காக இப்போ ஒருத்தன் வெளில போனா பரவாயில்ல, அவன் போட்டு. அது எப்படி இத்தனை கட்சிகள் தமிழ்நாட்டுல நிறைய கட்சிகள் இருக்கு, அது எப்படி
டிவிகேல இருந்து அப்படியே டிஎம்கேக்கு போறாங்க. அவங்க டிஎம்கேல இருந்து டிவிகேக்கு வந்தவங்க தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கேன். இதைத்தான் நான் வளைச்சு விக்ஸை தான் சுத்தி உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் ஏன் நீங்க அவங்களை உள்ள எடுக்கிறீங்க? நாங்க என்ன பண்ணோம்? வேட்பாளர்கள் நாங்க என்ன பண்ணோம்? அவங்க சீட்டு கொடுத்துட்டோமா? அந்த ஒரு ஆள் நீங்க எடப்பாடி தொகுதி சொல்றீங்க, அந்த ஒரு ஆள் வந்து ஃப்ராட்ஸ்டர். நீங்க மத்த எந்த இடத்துல தாவேக்கா ஏமாதுன்னு சொல்லுங்க. 234 தொகுதிக்கு ஆள் போட முடியும்னு சொன்னீங்க. 233 தொகுதியிலையும் கேண்டிடேச்சர் அக்செப்ட் ஆகி அந்த எடப்பாடி தொகுதிக்கு வேற கேண்டிடேட் நாங்க ரெடி பண்ணி போட்டிருக்கோம். சொன்னவங்க தானேங்க எல்லாரும் 234 தொகுதியில் ஆள் போட்டுருக்கான்னு. 234 தொகுதியில் ஆள் போட்டிருக்கிற ஒரே பவர்ஃபுல் கட்சி தாவேக்கா. அதிமுக பாஜக சீட்டு பிரிச்சு கொடுத்துருக்குது, திமுக காங்கிரஸ்க்கு மத்த கட்சிக்கு பிரிச்சு கொடுத்து அதிகபட்ச சீட்ல நிக்கிறது தாவேக்கா தான். தமிழகத்தின் பெரிய பிரைம் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் தாவேக்கா தான். இதை பண்ண சொல்லுங்க பாப்போம். 234 தொகுதியில் கேண்டிடேட் போட சொல்லுங்க பாப்போம். ஒரே மணியர் போட்டா தோத்துருவோம்ல. அப்புறம் அதான் சொல்றேன் நானும். ஆக்டர் ராமராஜ் பத்தி எல்லாருக்குமே தெரியும். அவர் நடிச்ச எல்லா படத்துலயுமே ஏடிஎம்கே ரெஃபரன்ஸ் வச்சுதான் நடிப்பாரு. அதிமுகவுக்கு ரொம்ப உழைச்சாரு. அவர் எம்பியா கூட இருந்தாரு. இப்போ டிவிகேல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. மத்திய மேலூர்ல மதுரையில வந்து சுயேட்சையா நிக்கிறாரு. ஃபியூச்சர்ல டிவிகேல வர ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்கா? இல்ல, நாங்க அனுமானத்தை வச்சு நாங்க எப்பயும் பேசுறது இல்லை. வரலாம், நல்லவங்க எல்லாம் ஒன்று சேரலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வராமையும் இருக்கலாம், சுயேட்சையாகவும் பயணிக்கலாம். பட் அவருக்கு வந்து அந்த இடத்துல அவர் கேண்டிடேட் மேல ஒரு பாசம் இருக்கலாம், புரிதல் இருக்கலாம், தெரிஞ்சவராக இருக்கலாம், இல்லை தாவேக்கு ஆட்சிக்கு வரணுன்ற எண்ணமா இருக்கலாம். அது என்னது அவர் சொல்லும் போது தான் தெரியும். அவருக்காக நான் பேசக்கூடாது, பேச முடியாது. அவர் உள்ள வரும்போது நான் பேசுவேன், இல்லை அவர் பேசும்போது நீங்க கேட்டுக்கங்க. சென்னையே திமுக கோட்டை அப்படின்ட்டு சேகர் பாபு சொல்லிட்டு இருந்தது. அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா பிரபாகரன் ராஜாவும் திமுக கோட்டை இதெல்லாம் வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படித்தானே? அப்படியா? இல்ல அவங்கெல்லாம் கடைசியா நீங்க எந்த சர்வேஃபோ இல்ல ஃபீல்டுல போய் மக்களை சந்திச்சீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியும் நீங்க ரெகுலரா பண்றீங்கன்னு. உங்களுக்கு என்ன கவுண்ட் வந்து நீங்களே சொல்லுங்க. இந்த திமுகவோட கோட்டை அசைச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு 2 பில்ட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. ஒன்று வந்து சென்னை, இன்னொன்று வந்து டெல்டா எக்ஸ்டெண்டட் டு திருச்சி. அந்த 2 இடத்துல இந்த கோட்டையை சுக்குலா உரைக்கணும். மற்ற இடத்துல கோட்டைன்னு சொன்னா ஓட்டையை போட்டுருவோம். இடத்துல இந்த கோட்டைன்னு ஒன்று இருந்ததாவே தடமே தெரியக்கூடாதுன்னு தான் அந்த 2 இடத்துல கேண்டிடேட்டே போட்டிருக்காரு விஜயண்ணா. சென்னையில ஒரு தொகுதியும் திருச்சி கிழக்குல ஒரு தொகுதியும் போட்டதுக்கு காரணமே நீ ஏதோ கோட்டை சொல்லிட்டு இருந்தல. இதுக்கப்புறம் தாவேக்காவோட வேட்டன்றதுதான் பாயிண்ட். இல்ல, விஜய் அவர்கள் பயந்து போய் தான் 2 தொகுதியில நிக்கிறதா சொல்றாங்களே. வாய்ப்பு இருந்தா 234 தொகுதி நாங்க அவரே நிப்பாட்டி இருப்போம். விஜய் சார் பயப்பு இல்லைங்க. யார் ஏற்கனவே எம்பியா இருந்துகிட்டு அவங்க திரும்ப கேண்டிடேட் எம்எல்ஏவா போட்டிருக்காங்களோ அவங்க தான் பயந்துருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன்ல எங்களுக்கு 2 தொகுதி நிக்கலாம்னு வாய்ப்பு கொடுத்துருக்கு. நீங்க நியாயத்துக்கு யாரை கேட்கணும்? எலெக்ஷன் கமிஷனை தான் கேட்கணும், எங்களை கேட்கக்கூடாது. அப்ப இந்தியா கூட்டணியோட பிரதமர் வேட்பாளர் 2 தொகுதியில் நின்னார் எம்பி எலெக்ஷன், தெரியுமா? இது மாதிரி எத்தனை வேட்பாளர்கள் பிரதமர் முதல்வர் வேட்பாளர் 2 தொகுதியில் தெரியுமா? இது ஸ்ட்ராட்டஜிங்க. திருச்சியும் சென்னையும் கோட்டைன்னு சொன்னா அதுல போடுறதுக்கு ஓட்டன்றதுக்கு தான் அதை பண்றதே. அதை பார்த்துட்டு பயந்துட்டு இன்னைக்கு நீங்க சொன்னதான். இங்க ஒருத்தர் சொன்னாரு சென்னை ஏன் கோட்டைன்னாரு, இன்னொருத்தர் திருச்சியில சொன்னாரு திருச்சிலாம் ஏன் இடம், அப்படிலாம் யாரும் வந்துட முடியாதுன்னு சொன்னாரு. அப்படியா? அப்ப 2 இடத்துல கேண்டிடேட் போட்டு அன்னைக்கே முடிவு பண்ணுது. போற வழியில நீங்களும் தான் வி நீங்க சம்பந்தமே இல்லாம ஒரு டீ நுணுப்பி. தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஒரு பிரச்சார கூட்டம் ஒண்ணு திலகர் திடல்ல நடத்தினார். அங்க பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து பெரிய கோவிலோட கோபுரம் தெரியும். அந்த கோபுரமே தெரியாத அளவுக்கு ஃபுல்லா ஒயிட் ஸ்கிரீன் போட்டு மறைச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு பதவி மேல பயமா? இது பேர் மூட நம்பிக்கைங்க. தஞ்சை பெரிய கோயில் தமிழகத்தோட பெருமை. இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை வச்சுக்கிட்டு இவங்க பேர் பகுத்தறிவு கட்சி ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு இன்னொரு வரலாறு ஒண்ணு இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி அவங்க அப்பா ஒரு வாட்டி கும்பாபிஷேகம் போனது கோயில் கிழக்கு வாசல் வழியா போனா பிரச்சனை சொல்லி சைட்ல செவுத்தடிச்சு வாசல் ரெடி பண்ணாங்க. அந்த அளவுக்கு இங்க பகுத்தறிவாளிகள். கேட்டுக்கங்க, இவங்கதான் பகுத்தறிவு சிந்தனைக்கு டிப்போ. நம்புங்க, நம்ம எல்லாம் வந்து அறிவாளிகள் சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்களோட அறிவு பகுத்தறிவு எல்லாமே வந்து ஒரு ஃபேக் நரேட்டிவ். உண்மையில அப்படி ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கு பகுத்தறிவுன்ற அறிவு இருக்கணும். என்ன பேசுவான்னா மக்களுக்கு எது நல்லதோ அது பேசுவான். ஒரு பக்கம் ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு ஜாதி கட்சியை கூட்டணியில சேர்க்க மாட்டான், ஜாதி கட்சியை ஊட்டி வளர்க்க மாட்டான். அது ரெண்டுத்தையும் எப்படிங்க அது சொல்றது? பாம்பு வச்சவனு எடுக்கணும் ஒரே ஆளுன்ற மாதிரி முதல் படத்துல டைலாக் வரும். அந்த மாதிரி ஜாதி இல்லைன்னு சொல்றோம், ஜாதி கட்சிக்கு சீட்டு பிடிச்சுக்கணும் எப்பறம் ஒரே ஆளா இருக்க முடியும்? அவ்வளவுதான் சமூக நீதி. இல்ல, அதுக்கு கீழே ஒரு கமெண்ட பாத்தீங்கன்னா, நீ எதை போட்டு மறைச்சாலும் சரி நீ ஆட்சிக்கு வர போறது இல்ல அப்படின்னு அதுக்கு கீழே அவ்வளோ லைக்ஸ் அவ்வளோ கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இல்லைங்க, யதார்த்தத்தை பேசுறாங்க மக்கள். வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் ஞாபகம் இல்லை. 2011 இந்த மாதிரி இருந்துச்சு. 2011 வந்து ரொம்ப ஹெவி ஆன்டி இன்கம்பன்சி. இந்த மத்தியில 2G கேஸ், அப்புறம் இந்த கோல் ஸ்கேம்னு ஒண்ணு. அப்ப பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல 1760000 தலையங்கும் அப்படி இருக்கும் நியூஸ் பேப்பர் ஹெட்டிங்க. ஈழப்படுகொலை முக்கியமான ஃபேக்டர். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது தமிழகத்துல இவங்க மேல அவ்வளோ ஒரு அதிருப்தி. இவங்கனால 10 பைசா கூட நமக்கு நல்லது செய்ய முடியாதா அப்படின்னு ஒரு மனநிலைக்கு திமுக மேல எதிர்ப்புல மக்கள் வந்துட்டாங்க. அது மட்டும் கிடையாது. அப்ப இருந்த பவர் கட்ல இருந்து இவங்க வந்து பாலிசி மக்கள் ஹேண்டில் பண்ணவே தெரியாது.
அப்போ தண்ணி பிரச்சனை ரொம்ப ஹெவியா இருக்கும், மழையே இல்லாம. இப்ப மழை பெஞ்சா 10 நிமிஷம் பெஞ்சாலும் தண்ணி நிக்குதுல்ல, அப்ப அது மழையே இல்லாம ஒரு பிரச்சனை இருக்கும். நான் சென்னையிலே பிறந்து வளர்ந்தாலும் எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் நல்ல நினைவுல இருக்கு. அதே மாதிரி நீங்க கரண்ட் இல்லாம விவசாய எல்லா தொழிலும் பாதிச்சு. விவசாயத்துல இருந்து டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட்ஸ்ல இருந்து எம்எஸ்எம்இல இருந்து எல்லாருமே வாஷ் அவுட். அப்ப இவங்க மேல வந்து ஒரு கொடுமையான ஒரு கோபத்துல இருந்தாங்க மக்கள். எதிர்கட்சியா கூட எல்லாம் போச்சு திமுக. வரலாறு ரொம்ப பெரிய வரலாறு இல்ல, நம்ம காலேஜ் படிச்சதுமோ நடந்த, ஐ மீன் நான் காலேஜ் படிச்சதுமோ நடந்த வரலாறு. அப்ப அதே இங்க ரெப்ளிகேட் ஆகுது. இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு கோவம். இந்த திமுகவோட இந்த கோவம் வெறும் இந்த 5 வருஷத்துல கிடையாது. இந்த 5 வருஷத்துல அதீத மக்களுக்கு எதிரான குற்றங்கள், போதையின் நடமாட்டம் இவ்வளவு அதிகமா இருந்ததுக்கான காரணம் இன்ன வரைக்கும் புரியலங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இவ்வளவு பெரிய மேக்னிடியூட் நடந்து கேள்வியே பட்டது இல்லைங்க. நான் எந்த இடத்துலயுமே இவ்வளவு மோசமா நடந்தது இல்லை. குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள், ஒரு 14 வயசு பையங்க வெளிமாநிலத்துல இருந்து வேலை செய்ய வந்திருக்கிறான். அந்த பையனை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு 2 பேரோ என்னமோ பாலியல் கொடுமை பண்ணி அந்த பையன் வந்து ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்கான். பையன் 14 இயர்ஸ் ஓல்ட் பாய் சைல்டு. அவனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து 5 மாசம் அந்த குழந்தை ஐசியூல கிடந்திருக்கான். செத்துட்டான் போன வாரம். டிட் யூ see that in நியூஸ்? நம்ம பெண் குழந்தைங்க, பெண்கள், தாய்மார்கள், வயசானவங்கன்னு பேசுறோம். ஆம்பளை பசங்க நிலைமை பாருங்க. நோபடி சேஃப். டு நோ தி பெஸ்ட் பார்ட், இதை பண்ணுவாங்க யாருன்னு ஐடியாவே இல்லை போலீஸ்க்கு எனக்கு வரைக்கும். இப்படி நீங்க சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டுல தான் திமுக ஆட்சியில தான் சேஃபா இருக்கும்னு ஆடு வேற போயிட்டு இருக்கு. ஐயோ கொடுமையே சாமி, அந்த ஆடை மட்டுமாவது நிறுத்த சொல்லுங்க. போன் எடுத்து ஆசையா ஒரு வீடியோ பார்க்க முடியல, எங்க அண்ணன் ஒரு பாட்டு கேட்க முடியல, ஒண்ணு படிக்க முடியல. எடுத்தாலே கதை சொல்றோம் வந்து உயிர் எடுக்கிறாங்க. நான் சொல்றேன், ஏற்கனவே மக்கள் கடும் கோவத்துல இருக்காங்க. இப்படி ஆடை போட்டு லிட்டரலி வெறுப்பா இருக்குங்க. லிட்டரலி சொல்றேன், வெறுப்பா இருக்கு. ஒரு இரிட்டேஷனா இல்ல, அந்த ஆடாவது ஒரு நல்ல குவாலிட்டியில இருக்குதா? ஏதோ கிளீஷே கிரிஞ்சி மெட்டீரியலா இருந்து எங்க இருக்குது உலகம்? இல்லங்க, சொல்றேன், இவங்க மேல ஒன் மோர் ரீசன் டு ஹேட் them. இல்ல பிரச்சாரத்துலதான் உதயநிதி இபிஎஸும் சண்டை போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆட்லயே சண்டை வருது பாத்தீங்களா? இல்லங்க, அதான் சொல்றேங்க, இது எவ்வளவு ஒரு தரம் தாழ்ந்த அரசியல் போயிட்டு இருக்காங்க பாருங்க. ஐ மீன் அவங்க அங்கதான் இருக்கிறாங்க. இன்னைக்கு நேத்தெல்லாம் இல்ல, கலைஞர் ஐயா வந்து காமராஜர் அவர்களை பத்தி பேசின வார்த்தைகளும், வரைஞ்ச முரசொலியில வந்த கார்ட்டூன்களும், அம்மையார் இந்திரா காந்தியை பத்தி சொன்ன தரம் தாழ்ந்த ஸ்டேட்மெண்ட்டுகளோ அதோட மட்டும் இல்ல, நம்ம ஜெனரேஷன்லயே இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களையும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் தவறா பேசினவா காணொலிகள்லாம் கூட இருக்கு. திமுக காரன் டிஎன்ஏ அந்த பிரச்சனை இருக்கு. இது இன்னைக்கு நேரத்துலாம் இல்ல, இந்த மாதிரி எல்லாரையும் இழிவா அசிங்கமா பேசுறதே ஒரு அரசியல். இது 1-2 இடத்துல இல்லைங்க. இப்ப கூட சொன்ன பாருங்க, அந்த பெண் குழந்தைக்கு வந்து பாலியல் குற்றம் நடந்துச்சு இல்லையா, குழந்தை கொண்டுட்டானுங்கல்ல அந்த விளாத்தி குளத்துல. அதுக்கு ஒருத்தர் சொல்றாரு, திமுக வாய் வாடகைக்கு ஒரு ஆள் சொல்றாரு, இந்த மாதிரி அங்க ஏன் இந்த குழந்தை போச்சு, அன்னைக்கு இருட்டுல போய் போலீஸ் அங்க லைட் போட முடியுமா, இருட்டுல போய் விளக்கு பிடிக்குமான்னு கேட்டான். அந்த கரெக்டா சொன்னேன். எவ்வளவு ஒரு அநாகரிகமான வார்த்தை, புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி மேடையில் ஒருத்தன் கேட்கறான், இதே மாதிரி திமுக வாடகைக்கு வாய விடுற ஒருத்தன், இந்த மாதிரி வந்து விஜய் சார் வந்து நயன்தாரா கூட நல்லா டான்ஸ் ஆட்டா ஒடுக்கப்பட்ட பெண்களும் பாதிக்கப்பட்ட பெண்களும் வந்து ஓட்டு போட்டுருவாங்க, இதுல என்ன கொள்கை இருக்கு? அப்ப நீ பெண்களை எவ்வளவு இழிவா நினைக்கிற? ஏன் பெண்களுக்கு அரசியல் தெரியாதா, மாற்றம் புரியாதா, இங்க இருக்கிற பிரச்சனை தெரியாதா? அப்படி ஒருத்தர் சொன்னா நான் எல்லா காணொலியும் உங்களுக்கு தரேன், நீங்க தயவு செய்து நான் மறந்துட்டாலும் கேட்டு வாங்கி போடுங்க. அந்த லட்சத்துல எப்படிங்க ஒருத்தன் திமிரு வருது பேச? ஒருத்தன் என்னடா, நான் கூட்டணி கட்சிக்காரங்க நான் எண்ணி பாட்டினாலும் நிறைய நீ பாட்டினாலும் ஓட்டு கேட்கறது என் தலையெழுத்துன்றான். இப்படி பேசின எவனுக்கும் சீட் இல்லை, அது வேற பெரிய காமெடி. ஆனா எப்படி உங்களுக்கு இந்த வார்த்தை வாய் வருதுன்னு நான் கேட்கிறேன். இல்ல துணை முதலமைச்சரே, நீ எனக்கு 4 அடி நோண்டுனா குழி தோண்டனா நான் 6 அடியா வளர்ந்துருவேன், எனக்கு நீ 6 அடியா குழி தோண்டினாலும் நான் 8 அடியா வளர்ந்துருவேன்னு சம்பந்தமே இல்லாம ஒரு பேச்சு பேசுறாரு. அதாங்க அந்த ஒரு படத்துல வரும் தெரியுமா, நீயா கூப்பிட்டு நானா வந்துட்டேன்னா செய்கூலி உண்டு சேதாரம் கிடையாது, நான் கூப்பிட்டு நீ வரல நானா வந்தேன்னா செய்கூலி உண்டு சேதாரம் உண்டுன்னு சொல்லுவார் விவேக். அவன் கேட்டதுக்கும் நீ சொன்னதுக்கு என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பாரு, காரணம் தேடாதன்னு. அந்த மாதிரி எழுதி கொடுக்குற பஞ்ச படத்திலே பேசியிருந்தாலே உருப்பிருக்கலாம், நல்ல ஹீரோவா இருக்கலாம். அதுக்கே இங்க வக்கில்ல. இன்னைக்கு பஞ்சுக்கு பேசி மேடையா ரொம்ப கிரிஞ்சி பாலிடிக்ஸ் ஆயிடுச்சுங்க. நான் என்ன சொல்றேன், பாலிடிக்ஸோட ரியல் டெஃபினேஷனும் மறந்து போச்சு. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பாலிட்டிஷியன்னா என்ன இருக்கணும், பாலிடிக்ஸ் எப்படி பேசணுன்றதும் தெரியாம போச்சு. சும்மா மேடையில ஒரு போட்டோ தூக்கின்னு ஒரு செங்கலை தூக்கின்னு போனா அப்படியே ஏமாதான் நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் தமிழக மக்கள் இப்ப ஆள் இல்ல. 40 வயசுக்குள்ள இருக்கிற ஓட்டு மட்டும் 3.5 கோடி ஓட்டு. நீங்க ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். நாங்களே நினைச்சிட்டு இருந்தோம் ஒரு 40 வயசு 45 வயசு வரைக்கும் பெரிய கோர் ஓட்ஸா நமக்கு இருக்கும்னு. 55 வயசு அங்கிள்ல இருந்து 75 வயசு பாட்டி வரைக்கும் பிரச்சாரத்துக்கு வீட்டுக்கு போனா யாரு கட்சி, விஜய் கட்சின்னு சொன்னா கண்ணத்தை கிள்ளி முத்தம் கொடுக்குறாங்க. அந்த அளவுல இருக்குதுங்க ரிசப்ஷன். இது திரும்ப ஒரு மக்கள் லெட் மாற்றம், இது ஒரு மக்கள் லெட் எலெக்ஷன். நீங்க பாருங்க, நீங்க வந்ததுல இருந்து
டிஎம்கே உள்ள போனா அடிச்சு கேள்வி கேட்டு வெளில அனுப்புறான். வேடிக்கை இதுதாங்க பார்த்தா நம்பிக்கை. இது அரசியல் நம்பிக்கைங்க. நான் சொல்றேன் தாவேக்கா வந்ததுனால மட்டும் இல்ல, எப்பயுமே இப்படிதான் இருந்திருக்கும். ஒருத்தன் ஒரு வேட்பாளர் ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு போனா கேட்கணும் மக்கள், ஏய் கிட்னி திட்டினியாமேடா, உண்மையை சொல்றா, கனிமொழி கொலை பண்ணியாமேடா, நீ ஆமாவா நியூஸ்ல பார்த்த பதில் சொல்லிட்டு போடான்னு சொன்னா நியாயத்துக்கு அது என்ன சொல்லணும்? இல்லங்க அது உண்மை பொய்ன்னு பேசணும். போடா லூசு, உன் ஓட்டு வேணான்னு சொல்றான் ஒரு திமுக கேண்டிடேட். அப்ப என்ன அர்த்தம்னா குற்றம் உள்ள நெஞ்சு குறுக்கு. அப்ப இந்த பயம் எப்படி ஏற்படுது? இதுதான் ஜனநாயகமா இருக்கணும். இந்த பவர் வரணுங்க மக்களுக்கு. இந்த பவரை தாவேக்கா மக்களுக்கு மீட்டு கொடுத்துரு. ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு கேட்கறதுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு யார் வாய்ஸ் கொடுத்தது? யாரால அவங்க கேட்டாங்க? தாவேக்கா. யாரால நீங்க மக்கள் அரசியல்வாதிகள் கேள்வி கேட்கறாங்க? தாவேக்கா. அப்போ இந்த மொத்தமும் தாவேக்காக்கு ஓட்டா மாறாது, இந்த சீட்டா மாறாது, நாளைக்கு ஆட்சியா மாறாதுன்னு எப்படி நினைக்கிறீங்க? பூனை கண்ணை மூடி கொண்டால் உலகம் இருண்டு விடாது. நான் தான் சொல்றேன், இன்னொரு 12 நாள் நல்லா தேத்திக்கோங்க, குளுக்கோஸ் குடிங்க, ஓஆர்எஸ் குடிங்க, எலெக்ஷன் நடக்கும், மாற்றம் வரும், தேர்தல் முடியும் போது இந்த நம்பிக்கை வச்சு என்ன பண்ண போறீங்க? இல்ல ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து கையிருப்பு இந்த வேட்பாளர்கள் மனுல கொடுத்திருந்த டீட்டெயில்ஸ் பார்த்திருப்பீங்க. 10,000 தான் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ துர்கா ஸ்டாலின் வந்துட்டு குருவாயூர்ல வந்து 32 சவரன் தங்க நகைகளை நன்கொடையா கொடுத்திருக்காங்க. எவ்வளவு பெரிய மனசு! உங்களுக்கு யாராவது வருமா? கண்ணை முடிக்கங்கன்ற நான் தான் சொல்றேனே, அவகிட்ட நகையே கிடையாது. இதெல்லாம் வந்து எங்கேயோ கலெக்ட் பண்ணி கொடுத்தது. நீங்க இப்பெல்லாம் கேள்வி கேட்கறதா நீங்க உடன்பிறப்பாவே இருக்க முடியாது. இப்பெல்லாம் பேசுற வீடியோல வந்து உங்க 200 ரூபாய் கட்டாயிடம் பாத்துக்கிடுங்க. இல்ல நாங்க வந்து நல்லது செய்யறோம். உங்களை நீங்க ஏதாவது 100 ரூபாய் கொடுத்திருப்பீங்களா ஒரு கோயிலுக்கு? கோயிலுக்கு கொடுக்கல, கோயிலுக்கு கொடுக்கல. சுனாமி வரும்போதும், வெள்ளம் வரும்போதும், ஈழத்துல மக்கள் பாதிக்கும் போதும், மீனவர்கள் புயல்ல பாதிக்கும் போதும், குழந்தைங்க படிப்புல பாதிக்கும் போதும், நீட்ல மரணம் நடக்கும் போதும், தூத்துக்குடியில இறக்கம் நடக்கும் போதும், கொலைகள் நடக்கும் போதும், அஜித்குமார் லாக்கப் போட்டு சாவடிக்கும் போதும் இதுக்கெல்லாம் தான் நாங்க எழுப்பி கொடுத்துருக்கோம். இங்க கொள்ளை கேஸ்ல மாட்டிக்கிட்டு திருப்பதியில போய் உண்டியில 43 லட்சம் நாங்க போடல. கரெக்ட் தான், நாங்க போடல, எங்களுக்கு தெரியல. மக்கள் தான் மகேசன். மக்களுக்கு நல்லது பண்ணா கடவுள் சந்தோஷப்படுவாரு. மக்களுக்கு நல்லது பண்ற ஒருத்தன் கோயிலுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. மக்களுக்கு செய்யறது சேவையே போதும், கடவுள் 10 பேர். இங்க பண்றதுப்பெல்லாம் மண்டு கொண்டு போய் உண்டியில காசு போட கடவுள் மன்னிச்சிருவாரா? இந்த கார்பரேட் சாமியா வச்சிருக்கீங்க நீங்க. இந்த பக்கம் நீங்க இந்த பக்கம் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில மறைச்சு வைப்பீங்க. அங்க போயிட்டு கிருஷ்ணன் கோயில காணிக்க கொடுத்தீங்கன்னாக்க சிவனும் கிருஷ்ணன் பேசிக்க மாட்டாங்களா? டே என் கோயில மூட்டாங்க வந்து காணிக்க போட்டுங்க நான் சொல்ல மாட்டாரு சிவன் கிருஷ்ணன் கிட்ட. அது ஒரு பதவி மேல இருக்கிற பயம் தான். எங்க நீங்க வேற வந்திருக்கீங்க புதுசா, பெரிய இம்சையா. அதுவும் போயிருச்சுன்னா என்ன பண்றது? அதை போட்டு மறடா. நல்லா கவனிச்சு பாருங்க, மோடி வரும்போது கூட இந்த பயம் திமுக ஏற்படல, தாவேக்கு வரும்போது தான் ஏற்படுது. இப்ப சொல்லுங்க, யார் உண்மையான எதிரி? யார் மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக நிக்கிறது யாருன்னு நீங்க சொல்லுங்க. அப்ப மக்களோட நண்பன் யாருன்னு நீங்க. விஜய் அவர்கள் நெல்லையில பிரச்சாரம் பண்ணாரு, சைக்கிள்ல வந்தாரு. அதை எல்லாரும் கலாய்ச்சி மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? மக்கள் மேல அவ்வளவு பயமா திருப்பி திடீர்னு ஓடுறாரு அப்படின்னு சொல்றாங்களே. ஏங்க அங்க ஒரு புரோட்டோகால் இருக்குது. போலீஸ்காரன் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறானோ அதான் செய்யணும். அந்த இடத்துல எதிர்க்க கூட்டம் வரும்போது போலீஸ் வந்து சார் கெட் பேக் டு த வெஹிக்கிள்னு சொன்னா என்ன செய்யணும்? என்னைக்காவது போலீஸ் சொல்றதை மீறி ஒண்ணு பண்ணிருக்கிறோமா? இந்த கூட்டம் வருது, இவ்வளவு கூட்டம் வந்தது, அவ்வளவு கூட்டம் வந்துச்சு, ஒரு கூட்டத்தை நடத்த முடியலன்னு சொன்னீங்கல்ல. இவ்வளவு அழகான கூட்டங்கள், இவ்வளவு பேர் வர்றாங்க, 10 பைசா கொடுக்கல, கூட்டம் எப்படி நடக்குது? மக்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குது? இந்த லட்சணத்தை ஏன் கூட்டங்கள் திமுக ஆட்சியில் இருக்கும்போது நடக்கல நான் கேட்கிறேன். இப்ப பதில் சொல்லுங்க பாப்போம். இதே மக்கள் தான். நீங்க 300 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வரதா சொல்றாங்க. ஏங்க நாங்க 300 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வந்தாக்க அதை நீங்க என்ன பண்றீங்க? பாதுகாப்பு கொடுக்காம தடுக்காமன்னு கேட்கிறேன். அட்லீஸ்ட் உங்களுக்கு 200 ரூபாய் கம்மியா கொடுக்கல, கூட தானே கொடுக்குறோம். லாஜிக்கலா பேசுங்க. நாங்க எங்க கொள்ளடிச்சோம்? முதல்ல கொள்ளடிச்சவங்க தான் இந்த வேலையெல்லாம். கொள்ளடிச்சோம் தான் ஓட்டு காசு கொடுப்பான், கொள்ளடிச்சோம் தான் காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டிட்டு வருவான். அந்த கூட்டம் தான் அப்படியே சத்தவங்க 10 ரூபாய் கொடுத்த மாதிரி உட்காந்துருக்கும். தாவேக்காவோட ஒரு கூட்டத்திலாவது ஒரே ஒருத்தராவது அந்த மாதிரி உட்காந்துருந்தவங்க நீங்க காட்டு. 300 ரூபாய் கொடுத்தாலும் அந்த டான்ஸ் வராது. அந்த கூட்டத்துல எல்லாருக்குமே ஓட்டு உரிமை இருக்கா? ஓட்டு உரிமை இல்லாதான் தாவேக்கால கட்சியிலே கிடையாது. நீங்க தான் செத்து போனவங்கலாம் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் நடத்திட்டு இருந்தீங்க. எஸ்ஐஆர் வந்தோடனே பார்த்தா 75 லட்சம் பேர் தூக்கிட்டான். எல்லாரும் உங்க பக்கம் எடுத்துட்டீங்களே, நாங்க அப்படிதான் ரெடி பண்ணணும். பீகார்ல 65 லட்சம் பேர் தூக்கணும்னு போய் போராட்டம் பண்ணிட்டு ஸ்டாலின். 75 லட்சம் பேர் வாக்காளர் லிஸ்ட்ல தூக்கிட்டான், செத்து போயிட்டாங்க, காணாம போயிட்டாங்க, டபுள் கவுண்டிங்னு போராட்டமே பண்ணல, கம்னு இருக்கிற ஸ்டாலின். இதுதான் கேட்கறாங்க மமதா பானர்ஜி. இதுக்கு பதில் சொல்லுங்க. எங்களுக்கு ஓட்டு ஐடி இருக்கு இல்லைன்றதுக்கு அப்புறம் வருவோம். உயிரோட இல்லாதவங்க ஓட்டு வச்சுட்டு நீங்க 2021 ஜெயிச்சிங்க, அது என்ன கதை? இப்படி வெளிப்படையா கேட்டா சொல்ல முடியாதுல்ல. இன்னும் ஒரு காமெடி சொல்லவா? கொளத்தூர், சேப்பாக்கம் போன்ற ஸ்டார் தொகுதிகள்ல நீங்க எவ்வளவு மார்ஜின்ல ஜெயிச்சிங்களோ அதே மார்ஜின் ஆஃப் ஓட்ஸ் தான் ரிமூவ் ஆயிருக்கு எஸ்ஐஆர்ல. யார் போட்ட ஓட்டு? கேள்வி புரியுதா? அதுதான் எஸ்ஐஆருக்கு அங்க கொந்தளிச்சிங்களே, இங்க ஒரு அனைத்து கட்சி கூட்டமாவது போட்டீங்களா? கிடையாது. இங்க ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை அரசாங்கத்து சார்பா போடவே கிடையாது. ஒரு பிரைவேட் ஹோட்டல்ல தான் போட்டாங்க. அதுவும் இவங்களுக்கு சந்தோஷமா சப்போர்ட்டிவா இருக்கிற கட்சிங்க மட்டும் கூப்பிட்டு.
பாஜகவை பகச்சிக்காம அப்படியே அடிச்ச மாதிரியும் இருக்கணும், அடியாத மாதிரி இருக்கணும், ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்க்க பழிர்னு இருக்கணும். அப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டு, அண்ணனுக்கு ஒரு உத்தாப்பம் அப்படின்ட்டு போயிடுறீங்க. கரூர்ல ஜனநாயகன் படம் ஷூட்டிங் எடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மீம்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படிலாம் அப்படி சொன்னது யாருன்னா நக்கீரன், சவுக்கு சங்கர், இவங்கெல்லாம் சொன்னது அப்படிலாம் இல்ல அப்படின்னு சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. பாத்தீங்களா? இல்லங்க, பார்த்தவங்க மீம்ஸ் நீங்க கிரியேட் பண்ணி எனக்கு ஒரே ஒரு போடுறாங்க. பதில் சொல்லுங்களேன். இவங்க பேசுறது உண்மைன்னு வேற நம்பிட்டு நீங்க பேசுறது கொண்டு வரீங்களே, எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. அவங்க பேசுறது பொய், அவங்க வாங்கின காசுக்கு குவிக்கிட்டு இருக்கிறாங்க. படத்தையும் அதே மாதிரி எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டீங்க. அப்படி ஏதாவது ஒரு நின்று எடுத்து காமிச்சிருப்பானுங்களா இல்லையா? சொல்லுங்க. அப்ப எங்க போச்சு இந்த அறிவு? அன்னைக்கு பேசுனீங்க இல்லைங்க, ஷூட்டிங் பண்ணோன்னு படத்தையும் தான் எடுத்துன்னு வந்துட்டீங்க, ரிலீஸ் பண்ணிட்டீங்க திட்டுத்தனமா. அப்ப அதையும் மேட்ச் பண்ணி எடுத்து காட்டணுமா இல்லையா? இப்ப எங்க போனாங்க? அன்னைக்கு வீராப்ல பேசிட்டாங்க. இப்ப என்ன ஆப்ல இருக்காங்க? அன்னைக்கு வீராப்பு எலெக்ஷன் முடிஞ்சோன்னு வெறும் ஆப்பா? தப்புங்க. நான் சொல்றது என்னன்னா, நீ ஒரு கட்சி ஆதரிக்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குன்றலாம் ரெண்டாவது, மக்களுக்கு என்ன கொண்டு போய் கொடுக்குறன்றது. இது இவங்க என்ன தெரியுமா, இவங்களோட பிரச்சனை எல்லாம் 1970s 1980s மாதிரி அம்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுவோம், இஷ்டத்துக்கு எழுதி போடுவோம், யார் ஞாபகம் வச்சிருப்பான்னு தெரியல. இது சோசியல் மீடியா, டிஜிட்டல் ஏறாங்க. நீங்க தும்புனாலும் துப்புனாலும் அது காத்துல சுத்திக்கிட்டே இருக்கும், அது சுத்திக்கிட்டே இருக்கும். கரெக்டான நேரத்துல வந்து உங்க கைக்கு விளங்காம மாறும். இதுதான் உண்மை. சாட்டை துரைமுருகன் இந்த படத்தை இப்படி பாக்குறதே தப்பு. இந்த படத்தை ஒரு ரிவ்யூவே சொல்லியிருக்காரு, இது ஒரு கிரிஞ்ச் படம் மாதிரி இருக்கு அப்படின்னு சாட்டை துரைமுருகன் அவரோட யூடியூப்ல சொல்லிட்டு இருக்காரு. கீழே ஒருத்தர் வண்டி விட்டு இறங்கும்போது சில்லறை கேட்டாரு. நான் சில்லறை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபா மட்டும் இருந்து கொடுத்துட்டு வந்தேன். அவர் உங்களை பத்தி தப்பா சொன்னார். அந்த பொண்ணெல்லாம் மனசாச்சே இல்லப்பா, எனக்கு காசே போடாது, அதுக்கெல்லாம் போயிட்டு நீ போய் இன்டர்வியூ கொடுக்காதப்பா போன்னு சொன்னாரு. நான் அதை பொருட்படுத்தாம உள்ள வந்துட்டேன். நீங்க அவருக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க? ரோட்ல போறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியுமா? அதேதான் என் பதிலும். அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்றாங்க. அவர் சொல்லினேதான் இருக்காரு. எங்க ஆரம்பிக்கிற வந்தா பாப்போம். இல்ல வந்தா உங்களோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா? ஏங்க முதல்ல அவர் வந்தா, அவர் இப்ப வேற ஒரு கட்சியோட மாநில தலைவரா இருந்தவர். அவர் முதல்ல வரணும், மக்கள் அவரை வரவேற்கணும். நமக்கு நிறைய அதான் சொல்றேங்க, ஐ நெவர் கோ பை எனி கேம்பிளிங்ஸ். இல்லாத ஒண்ணுத்த அவர் வந்தால், இவர் இருந்தால், இந்த தாள்ல எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. வந்தா வந்த பிறகு பேசுவோன்றேன். இப்ப அவர் கட்சி ஆரம்பிக்க போற அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சா? இது 2 வருஷமா சொல்லிருக்காங்க. எப்பப்பெல்லாம் அவருக்கு பாஜக உள்ள பிரச்சனை வருது, கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்றாரு, கூப்பிட்டு பேசுறாங்க. திரும்ப இப்ப சீட்டு செட் ஆகலன்னு சொல்லி இதை பேசுவார். அதெல்லாம் நம்ம பொருட்படுத்த முடியாது. வந்தாருன்னா பேசி. கோவையில பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வந்து டிஎம்கேயோட ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கு ஒரு பெண்ணை போய் தாக்கியிருக்காங்க அந்த கட்சிக்காரங்க எல்லாம். நீங்க எதுக்கு ஒட்டுறீங்க? தன்னோட வீட்டுல ஒட்டுறதை கேட்க தானே செய்வாங்க. அப்படி கேட்டதுக்கு அந்த பொண்ணு அந்த கை குழந்தை வச்சிருக்காங்க போட்டு அடிச்சிருக்கானுங்க. மணச்சனூர்ல பாத்தீங்களா, ஊருக்குள்ள வந்து ரவுடிங்களை அமைச்சு ஓட்டுக்கு போகணும்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஓட்டு போட முடியாது, நாங்க ஜனநாயகபூர்வமா போக முடியும் வந்து சொன்னா மணச்சனூர்ல போட்டு அடிக்கிறாங்க. தோல்வி பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியல இவங்களுக்கு. தப்பு மேல தப்பு, தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது தோல்வி பயம். இது 2012 நடந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. இதை நீங்க சொல்ற போது ஒரு காமெடி ஒண்ணு ஞாபகம் வருது. வடிவேல் சார் வந்து திருடர் குல திலகம் பாத்தீங்களா, சீட்டிங் சாம்பியன். தப்பு பண்றது அப்படி போஸ்டர் வச்சு ஒட்டிட்டு மேலும் மேலும் உங்களுக்கு கெட்ட பேர் தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, நான் அதான் சொன்னேனே, இவங்க இப்படிதாங்க எப்பயுமே இப்படிதான் எல்லா இடத்துலயும் ரவுடிசம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு இது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல எல்லா இடத்துலயும் பரவுது. இது அமுக்க முடியாது. இது ஒரு கோயம்புத்தூர் உள்ளூர் செய்தியாவோ ஒரு மணச்சநல்லூர் உள்ளூர் செய்தியாவோ போகாது. அது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்து எங்களால கொண்டு போய் 6 கோடி மக்களுக்கும் சேர்க்க முடியுன்ற நிலைமை இன்னைக்கு வந்திருக்கு. இவங்களுக்கு இன்னும் இந்த பாலிடிக்ஸ் புரியல. அதனாலதான் இந்த பக்கம் போய் இப்படி ஒரு மாதிரி பேசுற ஒரு தலைவரும் அப்படி இப்படி போய் அந்த காலத்துல இப்படிதான் பண்ணுவாங்களாங்க. ஊருக்கு ஊரு கூட்டம் போடுவாங்கல்ல, இந்த ஊர்ல போய் ஜாதிக்காரங்க வச்சுக்கோங்களேன், அந்த ஊர்ல போய் அந்த ஜாதிக்காரங்களுக்கு ஃபேவரா இவங்களை திட்டிட்டு வந்துருவாங்களாம். இந்த ஊருக்கு வந்து இந்த ஜாதிக்காரங்களுக்கு ஃபேவரா அவங்கள திட்டுவாங்களாம். இப்படி மக்களுக்கு நடுவில் ஹேட்டரை பரப்பிட்டு இருந்தாங்களாம் ஒரு காலத்துல. ஏன்னா அப்ப வந்து கம்யூனிகேஷன் கிடையாது. இந்த ஊருக்கார அங்க வர மாட்டான், அந்த ஊருக்கார இங்க வர மாட்டான், இவங்க இஷ்டத்துக்கு வாய்ப்பு கொடுத்து இங்கேயும் ஓட்டு வாங்கிட்டு அங்கேயும் ஓட்டு வாங்கிட்டு இவங்க போயிடுவாங்க. இந்த ஊர் மக்களுக்கு எதுவும் நல்லது செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு பேசுற எல்லாம் அப்படியே அப்லோட் ஆகுது. 10 குறைக்கு அது அப்படியே நிக்குது கரண்ட்ல. எனக்கே ஆச்சரியமா இருக்குங்க. நம்ம எப்பயாவது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி யாரையா திட்டி ஏதாவது ஒரு கமெண்ட் சொல்லியிருப்போம், அந்த வீடியோ எனக்கே தெரியும் திடீர்னு வரும், என்னடா இது இப்போ வருதுன்னு இருக்கும். அந்த மாதிரி இது எவாபரேட் ஆகாது. இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். அது உங்களுக்கு புரியல. ஸோ தப்பு பண்றாங்க, கையங்களுமா மாட்டிக்கிறாங்க. இது புதுசெல்லாம் இல்லை, அவங்க எப்பயுமே இப்படிதான் இந்த ரவுடிசத்தை கட்டெழுத்து விடுவாங்க. பார்த்துக்கலாம்னு சொல்றேன். மக்களாட்சி ஜனநாயகமே வெல்லும்னு சொல்றேன். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்னு எப்போன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படியே ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ விஜய் அவர்களோட ரிலீஸ் இல்லங்க, அது லீக்குங்க. நீங்க என்னங்க ரிலீஸ்ன்றீங்க? அப்படியே தெரியாம லீக் பண்ணிட்டாங்க. தெரியாமலாம் இல்ல, ப்ராப்பரா பிளான் பண்ண ஒரு திருடனுடைய திருட்டு வேலை இது.
திருடன்னு சொன்னா உனக்கு திமுக ஞாபகம் தான், நான் பொறுப்பு இல்லை. இது ஒரு திருடனோட திருட்டு வேலை. அது வந்து சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்கப்படும். அது லீக்கு ரிலீஸ்னு ஒன்று நடக்கும், அந்த ரிலீஸை கொண்டாடப்படும். கான்ஃபிடண்டா சொல்றேன். எப்படி வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு கான்ஃபிடண்டா இருக்கும், அதே மாதிரி ஜனநாயக ஹிட் வாய்ப்பும் கான்ஃபிடண்டா இருக்கு. விஜய் அவர்களோட மனநிலை இப்போ எப்படி இருக்கு? மக்கள் கொடுக்குற வரவேற்புல மக்களுக்காக சேவை செய்ய வந்த ஒரு தலைவன், மக்களுக்காக கமிட்மெண்டோட கன்விக்ஷன் நின்றுட்டு இருக்கிறாரு. இம்மி கூட திரும்பி போற ஐடியாவே இல்லாம ஃபுல் ஃபோர்ஸ்ல நின்று இருக்கு. அவர்கிட்ட இருந்து அந்த வரக்கூடிய ரேஸ் தான் இங்க நாங்கெல்லாம் பிரதிபலிச்சுட்டு இருக்கோம். நிறைய டிஎம்கே வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நியூஸ் பாத்தீங்கன்னா 21ஆம் தேதி ஒரு பிரஸ் மீட் கொடுக்க போறதா சொல்றாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், பார்த்துடலாம், எது இருந்தாலும் பார்த்துக்கலாம். மக்களுக்கு தெரியும் எது உண்மை, மக்களுக்கு தெரியும் யார் பக்கம் நியாயம் இருக்கும். இது களம் என்ன களம், இதுல எதை பேசணும், எது தேவை, இந்த எல்லாத்துலயும் மக்களுக்கு இருக்கும். எது வேணா இருக்கட்டும், பார்த்துக்கலாம். கான்ஃபிடென்ட்டா இருக்கும். சார், உங்க நேரம் ஒதுக்கி நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.